கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுற அந்த கருத்து வேறுபாட்டுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடை பத்தி நான் என்னமா நினைக்கிறது? அது கணவன் மனைவி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் புரிந்து கொள்ள முடியாம போராடிக்கிட்டு இருக்க இந்த கொடூரமான வாழ்க்கை இப்ப பின்னாடி இருக்கிற எரிமலை மாதிரி தானே வெடிக்கும். ஏன்னா அமைதியா இருக்கிற இந்த ஒரு பூஞ்சோலை மாதிரிய வாழ்க்கையில என்ன செய்யறோம் ஏது செய்யறன்றத ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பகிர்ந்துக்கிறாம தான் நினைக்கிறது தான் சரி, தான் செய்யறதுதான் சரி அப்படின்ற ஒரு வரட்டு பிடிவாதத்தினால மட்டும்தானே இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நாசமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எந்த குடும்பத்திலேயாவது பொழுதடைஞ்ச நேரத்துல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கா? ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய பூஞ்சோலைன்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ பேரோட அந்த வாழ்க்கை வரலாறான கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு பூஞ்சோலை மாதிரியா இருக்க வாழ்க்கைய தனக்குத்தானே ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டோ இல்லை ஆட்களோட நிச்சயம் பண்ணி அதை முடிவு பண்ணி ஏற்படுத்தி வச்ச அந்த வாழ்க்கையோ, ஆனா ஒரு புரிதல் இல்லாம ஒரு கண்ணியம் தவறும் போல மரபுகளை மீறி வாழ தொடங்கும் போல இந்த நாகரிகத்தை மாற்றத்தினால அத்தனைக்கும் ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமும் பிரச்சனையுமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்களோட பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறது, அவங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணம்ன்றத பத்தி எல்லாம் எதையுமே சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, அடுத்த மனிதர்களோட கம்பேர் பண்ணி வாழ்ற அந்த வாழ்க்கையினால மட்டும்தான் இன்னைக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை உருவாகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒரு நிகழ்வு தானே இப்ப இன்னைக்கு எல்லாரோட குடும்பத்திலையும் பாருங்களேன், தன்னோட வாழ்க்கை, தன்னோட பாதை, தன்னோட லட்சியம், தன்னோட கனவு, தன்னோட குடும்பம், தன்னோட எதிர்காலம், தன்னோட மரபு, தன்னோட மாண்பு அப்படின்ட்டு எதையாவது அவங்க தனக்குன்னு ஒரு வளையத்துக்குள்ள வாழ நினைச்சிருக்காங்களா? இல்ல. ஏன்னா நம்ம அந்த சமுதாயத்தை பாக்குற பார்வையில வேற ஒரு அழுத்தமான ஒரு பார்வையில பாக்குறதுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த முரண்பாடான ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி கணவன் மனைவின்ற வாழ்ந்து ஈருடல் ஓருடலாய் மாறிய பிறகும் திரும்பி பிரச்சனை போராட்டம் அப்படின்ற ஒரு அருமையான அழகான பூமி திடீர்னு பார்த்தா அந்த எரிமலையா வெடிக்கிறது மாதிரியா இந்த குடும்பம் வெடிச்சு எத்தனை குடும்பம் இன்னைக்கு சின்ன படம் ஆகிட்டு இருக்கு. அப்ப கணவன் மனைவியோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அடுத்த ஒரு ஆள் அவசியம் இல்லாத ஒரு நிகழ்வு. நிச்சயம் அது அவர்களால மட்டும்தான் முடியும் ஒழிய அது மூணாவதா ஒரு ஆளு அந்த பிரச்சனை தீர்க்கின்றதெல்லாம் என்னைக்கும் நடக்காது. ஒண்ணு அது மிகப்பெரிய விபரீதத்துல முடியும், இல்ல எப்பயோ ஏதோ ஒண்ணு 1000த்துல ஒரு 50 மட்டும் அது நல்ல சாதகமாத்த முடியும். மூணாவதா ஒரு ஆள் உள்ள வரும் போல 2 பேரோட குற்றத்தை மட்டும்தான் அதை அதிகமா அதை உள்ள முன்னிலை வைப்பாங்க இல்லையா? மற்றபடி 2 பேரோட நிறைவா கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால 2 பேரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையோட அடையாளத்தை ஒரு புரிதலா கொண்டு அவங்களுக்குள்ள அதை தீர்க்க முயற்சி பண்ண போல அந்த வாழ்க்கை நிச்சயம் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய இந்த பிரளயத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையா மாறும்ன்றதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன்.